ஹாய் ஹலோ எவ்ரிபடி. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு தெரிஞ்சுக்கணுமா? குண்டேரி பள்ளத்துக்கு தான் அங்கே போகிறோம். அங்கே அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இன்னும் ஃபிஷ்ஷு தாங்க ஸ்பெஷல். ஏன்னா அங்கே வந்து ஃப்ரெஷ் ஃபிஷ் கிடைக்கும். அப்போவே பிடிச்சி அப்போவே வைப்பாங்க. அப்போவே பரிசலில் குண்டேரிப்பள்ளம் டேமுக்குள்ளே போயிட்டு அப்போவே எடை போட்டு கொடுத்துருவாங்க. கிலோ 120 ருபீஸ் சொன்னாங்க. நாங்கள் வாங்கும்போது நாங்கள் 3 கிலோ எங்களுக்கெல்லாம் வாங்கியிருந்தோம். வெளியில் மேலே வந்து வெட்டி கொடுத்தாங்க. நீங்கள் கேட்கலாம், அங்கே போய் ஃபிஷ் வாங்குறீங்க, கிட்டேயே எங்கேயாச்சும் வாங்கிக்கலாமே, பக்கத்துலேயும் கடை ஃபிஷ் ஷாப்பில் இருக்குது, அங்கேயே வாங்கிக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அங்கே இன்னொரு ஸ்பெஷல்னால் அங்கே வந்து இந்த இயற்கை முறையாக வளரும். ஏன்னா மழை தண்ணி வருது, மலையிலேருந்து மழை தண்ணி வரும்போது ஆற்றுலேருந்து கலக்கிறதுனால இயற்கையாக வளர்றதுனால டேம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த துர்நாற்றம் எதுவும் இருக்காது. கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ண வேண்டிய ஸ்பாட் இந்த இடம் எங்கே இருக்குன்னா கொங்காரபாளையம் டேம். சத்தி டு அத்தானி ரோடில் வாணிப்புதூர்லேருந்து 3 கிலோமீட்டர் ட்ராவல் செஞ்சால் கொங்காரபாளையம் டேம்னு ஒரு டேம் வரும். நாங்கள் போனது குண்டேரிப்பள்ளம் அதுக்கு அந்த பக்கம். அப்புறம் அதுக்கு முன்னாடி அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடத்த பார்த்துடலான்னு சொல்லிட்டு அப்போ மழை இடத்த கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இடத்த பார்த்துட்டு திரும்பி போயிட்டே இருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். நாங்கள் வந்து 3 kgs எதுவும் 3 kgs எங்கள் 4 பேர்த்துக்கே பத்தலை. மீன் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால 4 பேர்த்துக்கு 5 kg 4 kg எடுத்தால் கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த இடத்த நிறைய பேர் டூரிஸ்ட் அட்ராக்ஷனால யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் அந்த போகிற வழி தான் செமையாக இருக்கும். போகும்போது அப்படியே 2 பக்கமும் வயல்வெளிமாக இருக்கும், பச்சை பசேன்னு இருக்கும் எங்கே பார்த்தாலும். நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மலை தான், அந்த மலையோட வியூ கிளியராக தெரியும். வேறு போயிட்டே இருக்கோம். நீங்களே பாருங்கள் வியூ எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் உண்மையிலே கைஸ் மழை தண்ணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. டேம் தண்ணி வாணிப்புதூர் கிராமம் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போயிடலாம். இங்கே வேறு எங்கேயாச்சும் வாங்கினீங்கன்னா அந்த மீன் ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லுக்கே இந்த பாசி ஸ்மெல் வரும். ஆனால் இங்கே ஒரு ஸ்மெல்லுமே இல்லை. மீன் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. போகும்போது காரில் ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. பாட்டு மியூசிக்கெல்லாம் கேட்டே போயிட்டுருந்தோம். அதனால போர் அடிக்கலை. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த மவுண்டன் வியூ பாருங்கள், நான் காட்டுறேன். இப்போ ரெண்டு பக்கம் மரம் வச்சு மாடெல்லாம் அங்கங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. பார்த்தா வயல்வெளி மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த ஃபோனை நிற்க வைக்கிறதுக்குள்ளே ஃபோனு 4 டைம் கீழே வந்துடுச்சு. அதனால் 10 கிலோமீட்டர் நான் கையில் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு போனேன். கொஞ்சமாச்சும் மோட்டிவேட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் வியூ பாருங்கள், சும்மா செம்மையாக இருக்குது பார்க்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வந்து வாங்கி பாருங்கள்.
left when the lights go out. I'm down to one last breath, but I can't stop now. We all fall down sometimes. பக்கத்தில் வந்தாச்சு. லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த அரச மரத்துக்கு அடியில் நின்றுருந்தோம். குரங்கு சேட்டை பண்ணிட்டு இருந்துச்சு. காருக்கு போட்டிருந்த மாலையில் பிச்சு பிச்சு அந்த பூவில் இருக்கிற இது சாப்பிட்டு இருந்துச்சு. 8 மணிக்கு எத்தனை பைக் நிற்கிது பாருங்கள். அவங்க காலையில் 5 o'clock 6 o'clock வந்தால் தான் மீன் கிடைக்கும் அப்படின்னாங்க. அதனால் நாங்கள் 8 o'clock தான் வந்தோம். 6 o'clock 5 o'clock 6 o'clock மாதிரி வந்தால் கட்லா ரோகு கிடச்சிருக்கோம். நாங்கள் ஜிலேபியாக வாங்கிட்டு போயிட்டோம். நாங்களே காட்டுறோம் பாருங்கள். அப்படியே காரை வெட்டி இறங்கியாச்சு. வியூ பாருங்கள், மவுண்டன் வியூ பாருங்கள். இந்த இடத்துலேருந்து பார்க்க அப்படியே செம்மையாச்சு. இவங்க நான் யாரும் இல்லாதப்போ ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். இந்த மவுண்டன் வியூவோட இந்த ரிவரோட லேண்டை பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதோ முன்னாடியே பரிசலெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். நான் எங்கள் அப்பாட்ட கேட்டுகிட்டே போகிறேன். அப்போ பரிசல் போகலாமான்னு கேட்டுகிட்டே இருக்கேன். அவங்க விட மாட்டேன்ட்டாங்க. பரிசலில் என்ன பண்ணுறது பாருங்கள், எத்தனை வண்டி நிற்கிது பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் தண்ணி. இப்போ பரிசல் பாருங்கள், 2 பரிசல் இப்போ தான் வந்து இறங்கியிருக்கு. நாங்கள் 8 o'clock வரும்போது இவ்வளோ கூட்டத்தை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடம் பாருங்கள், வியூ ஏரில் தான் எடுத்தேன். டேமோட வியூ பாருங்கள். 8 o'clock நாங்கள் வரும்போது எத்தனை கூட்டம் பாருங்கள். அப்புறம் நான் வந்து எங்கள் அப்பாட்ட பார்த்து சொன்னேன், இங்கே வந்து ஒரு மீன் துடிச்சிருந்துன்னு சொன்னேன். எங்கள் அப்பா இன்னொருத்தர் சொல்லி மீன் எடுத்து தண்ணிக்குள்ளேயே போட்டாங்க, ஏன்னா வெயிலுக்கு தாங்காதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி மீன் வாங்கிட்டு வெட்ட கொடுத்தாச்சு. இப்போ நம்ம மீன் தான் வெட்டிகிட்டு இருக்காங்க. மீன் 2 பீஸ் தாங்க வருது. தலை பீஸோடு சேர்த்து 3 பீஸ் தான் வருது. ஜிலேபி இங்கே தான் வெட்டி தராங்க. ஃப்ரெஷ்ஷாக அப்போவே பிடிச்சிருந்து அப்போவே வெட்டி தராங்க. நானே காட்டுறேன். பாருங்க. அப்புறம் வெட்டுறதுக்கு சார்ஜ் 100 கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் என்ன, நம்ம வேலையை ஆரம்பிச்சாச்சு. மசாலாலாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.